வணக்கம். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2022ல கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கேள்வின்னு பார்க்கலாம். 4 பவர் 3.5 is to 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம அடுக்கு விதிகளை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, a பவர் m இன்டு a பவர் n இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது அடிமானம் இது ரெண்டுக்கு பேரும் அடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிமானம் சமமா இருந்து அடுக்குகள் வெவ்வேறா இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யலாம்னா ஒரே அடிமானத்தை போட்டு மேல இருக்கிற அடுக்குகளை கூட்டிக்கலாம். அதாவது a பவர் m இன்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n அப்படின்னு போட முடியும். அடுத்தது இங்க பாருங்க, a பவர் x the whole பவர் y இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா a பவர் x இன்டு y அப்படின்னு எழுத முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு a பவர் xy. அதாவது அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு அடுக்குகளையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பெருக்கல் போட முடியும். அடுத்தது ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பரை அடுக்குகளா எழுதலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 16 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை நான் எப்படி எழுத முடியும்? 4 பெருக்கல் 4 எழுத முடியும். இதை என்ன பண்ண முடியும்? 4 அடுக்கு 2 அப்படின்னு எழுத முடியும். அப்போ 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயருக்கு சமம். இன்னும் மேல என்ன செய்யலாம்? இந்த 4 பவர் 2வை மறுபடி 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். எப்படி? இந்த 4 2 பெருக்கல் 2ன்னு எழுத முடியும். அப்போ இதை என்ன பண்ண முடியும்? 2 ஸ்கொயர்னு எழுத முடியும். அப்போ இந்த 4 இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர்னு எழுதிட்டு அதுக்கு மேல ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட முடியும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண முடியும்? மேல இருக்க 2 அடுக்குகள் இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன்? பெருக்கலாம்னு சொன்னேன். அப்போ 2 பவர் 4. இப்போ 16 2 பவர் 4ன்னு எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கை நம்ம போட்டோம்னா ரொம்ப சுலபமா இருக்கும். இப்ப கணக்குக்கு போகலாம் வாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 4 பவர் 3.5 கொடுத்துருக்காங்க இஸ் டு 2 பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4 நான் 2னோட அடுக்கா எழுத முடியும் அப்படித்தானே? 4 நான் என்ன பண்ண முடியும்? 2 பவர் 2 அப்படின்னு எழுத முடியும். இப்ப இதுக்கு ஹோல் பவர் என்னது? 3.5 is to 2 பவர் 5. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இந்த 4 என்ன பண்றேன்? 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுக்கு விதிப்படி இந்த மாதிரி பவர் 2 பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பெருக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னா 2 பெருக்கல் 3.5 என்ன வந்துடும்? 7. அதாவது 2 into 3.5 equal to 7. அப்போ 2 பவர் 7 வந்துடும் is to 2 பவர் 5 வந்துடும். இப்ப நாம இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுருக்கிக்க முடியும். நம்ம விகிதங்களை சுருக்கலாம் இல்லையா? இங்க 2 பவர் 5 இருக்கு, இங்க 2 பவர் 7 இருக்கு. நான் இந்த 2 பவர் 5க்கு இங்க 2 பவர் 5 அடிச்சுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்கும். அதாவது 2 பவர் 7 by 2 பவர் 5. இது நம்ம எப்படி எல்லாம் 2 into 2 into 2 into 2 into 2 into 2 இல்லையா? ஓகே, இப்ப கீழே பாருங்க 2 into 2 into 2 into 2 into 2 எழுதலாம். இப்போ 1 2 3 4 5 2க்கு 1 2 3 4 5 2 அடிச்சிடலாம். மீதி 2 2 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2ன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இங்கே சுருக்கிட்டு 2 பவர் 2 இங்க இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கும்? கீழே என்ன இருக்கும்? இங்க 1 இருக்கும். 1. அப்ப நல்லா பாருங்க, 2 பவர் 2 is to 1. இந்த 2 பவர் 2 நம்ம எப்படி எழுதலாம்? 4 is to 1 அப்படின்னு எழுத முடியும். பாருங்க நம்ம ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 4 is to 1. ஸோ இந்த மாதிரி கணக்குகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.